வெல்கம் டு சலிமா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சலிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் சலிமா சமையல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற இந்த ஃபிஷ் கட்லெட் ரெசிபி நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சீரியஸ்லி நாங்களே இவ்வளோ டேஸ்ட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவையாச்சும். ஃபிஷ் கட்லெட்டுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம ஃபிஷ்ஷை வேக வச்சு எடுக்க போகிறோம். 1/2 கிலோ வெலை மீன் எடுத்துருக்குறோம். மீன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் நம்ம நேற்று வீடியோ அப்லோட் பண்ண ஃபிஷ் பொடி மாஸோடைய சேம் ப்ராசஸ் தான், பாயில் பண்ணி எடுக்கிற வரைக்கும். ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கின்னு இதை ஸ்பெஷலாக திரும்பவும் வீடியோ எடுக்கலை. ஃபிஷ் பொடி மாஸ் பார்க்காதவங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். 1/2 கிலோ வெலை மீன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அது நல்லா 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மீன் 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க வேணாம், ஏன்னா 5 மினிட்ஸ்லேயே நல்லா சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. வேக வச்சு எடுத்த மீனை சூடு ஆறுனதுக்கப்புறமா தோலையும் முள்ளையும் நீக்கிட்டு நம்ம இதை நல்லா உதுத்து விட்டுறலாம். முள் மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்து எடுங்க, ஏன்னா 1-2 முள் இருந்தால் கூட அப்புறம் கட்லெட்டில் குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈவன் நம்ம சாப்பிடும்போதே கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்மனா கரெக்டாக பார்த்து கூட எடுத்துடலாம். பட் குழந்தைங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து எடுத்துருங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். ஒன்றா 1/4 கிலோ உருளைக்கிழங்கு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்குறோம். இதை நம்ம தோல் நீக்கி நல்லா மசிச்சுக்கிடலாம். இப்போ தோல் நீக்கின உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்ததுன்னா அப்புறம் கட்லெட் சாப்பிடும்போது குழந்தைங்க வந்து அதை தனியாக எடுப்பாங்க. அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ நீங்கள் நல்லா மசிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கட்லெட்டோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். அது அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது, அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபிஷ்ஷோடு சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்குனது எடுத்துருக்குறோம். வேக வச்சு மசிச்சுக்கிட்ட உருளைக்கிழங்கு, 1 கையளவுக்கு மல்லி இலை, அது நல்லா சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிடலாம். 3 பச்சை மிளகா நல்லா சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே நம்ம உதிர்த்து வச்சுருந்த மீனோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ் இஞ்சி எடுத்துக்கிட்டு அதை ஒரு கிரேட்டரில் நல்லா துருவி இந்த கட்லெட்டோடு நம்ம சேர்த்துடலாம். நல்லா நைஸாக நீங்கள் துருவி சேர்க்கும் போது அதில் நம்ம இஞ்சி சேர்த்துருக்கிறதே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறோம். ஏன்னா நம்ம இதில் மிளகாத்தூளோ எதுவுமே காரத்துக்காக நம்ம சேர்க்கலை, பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துருக்குறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறோம். ஸோ ரொம்பலாம் காரமாக இருக்காது, நல்லாயிருக்கும். ஒரு 10 காஞ்ச மிளகாயை எடுத்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அதான் சில்லி ஃப்ளேக்ஸ். மிக்சிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை கட்லெட் ஷேப் பிடிச்சிக்கிறலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டிலோட மூடி எடுத்துக்கிறலாம். ஏன்னா நான் இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் நம்ம இன்றைக்கி கட்லெட் செய்ய போகிறோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட்லெட் செஞ்சுக்கிடலாம். ஒரு பாட்டிலோட மூடியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மூடியை அப்படி நல்லா திருப்பி போட்டு டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த கட்லெட் அழகாக வந்துடும் அந்த ஷேப்பில். 2 முட்டையை எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கட்லெட்டை முட்டையில் ஒரு டிப் பண்ணி எடுத்துக்கிறலாம். ஒரு ரஸ்க் பாக்கெட் வாங்கிக்கோங்க. இந்த ரஸ்க் பாக்கெட்டை நல்லா மிக்சியில் போட்டு மைய அரைச்சிருங்க, அதுதான் பிரெட் க்ரம்ஸு. அரைச்ச ரஸ்கில் நம்ம முட்டையில் டிப் பண்ண கட்லெட்டை அந்த ரஸ்கில் அப்படியே போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டு அப்படி ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான கட்லெட் ரெடி ஆகிடும். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் இல்லையா, இந்த மூடியில் வந்துட்டு இந்த கட்லெட் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் கொஞ்சம் லூஸ் கொடுக்கறதுக்காக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கட்லெட் இப்படி டேப் பண்ணாலே அழகாக வெளியில் வந்துடுது ஒட்டாமல். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த ஷேப் பிடிக்கலாம் அப்படின்றக்காக தான் நாங்கள் இதை செஞ்சு காட்டினோம். எல்லா கட்லெட்டையுமே அழகாக பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு ஃப்ரையிங் பேனில் கட்லெட் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம்.
எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கட்லெட்டை ஒன்று டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். நாங்கள் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணினோம். பட் ஷாலோ ஃப்ரை பண்ணும்பொழுது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். நம்ம ஃப்ரை பண்ணும்பொழுது கையில் தெரிச்சிரும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில் கட்லெட் எடுத்து கூட நீங்கள் சேர்க்கலாம். ஏன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸில் அதை கோட் பண்ணிக்கிறனால அது கரண்டியோட ஒட்டாது. பக்குவமாக ஃப்ரையான கட்லெட்டை அழகாக கார்னிஷ் பண்ணி உங்கள் வீட்டில் கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் ஃபிஷ் எடுக்கும்பொழுதெல்லாம் ஃபிஷ் ஃப்ரை கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஃபிஷ் கட்லெட் செஞ்சு தான் கேட்பாங்க. வேறு லெவலில் இருக்கிற ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சலிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பினஸ் இஸ் ஹோம் மேட்.